ஹலோ வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பள்ளிப்பாளைய சிக்கன் ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பல்லாக கீறி வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 பட்டை மிளகாய் விதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. அப்புறம் நம்ம இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தான் மஸ்ட்டு. அதோட டேஸ்ட்டை வந்து நல்லா நமக்கு கொடுக்குறதுக்கு. அதனால் சின்ன வெங்காயத்தை வந்துட்டு எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா அந்த நல்லெண்ணெயில் வதங்கும் போதே நல்லாயிருக்கும் அந்த வாசனையோட. அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு 2த்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம். 2மே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகாய் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பட்டை மிளகாய் விதையோடு போட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டை மிளகாய் வந்துட்டு நல்லா போட்டுட்டு நல்லா செவந்து வரணும். செவந்து வர அளவு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரணும் மிளகாய், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காரப்பொடி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மிளகாவோட காரம் தான் இந்த டிஷ்ஷில் இறங்கும். அதுதான் இதோட டேஸ்ட்டையே அதிகப்படுத்தும். இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்துட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சின்ன வெங்காயத்தோட மசாலா, காரம் எல்லாமே அதில் சேரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் வந்து சிக்கனோட ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதக்கிறதுல தான் இதில் டேஸ்ட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனால் தெளிக்க போகிறதில்ல. நாங்கள் இன்றைக்கி வந்து நல்லா ரோஸ்டடாக வரணுன்ட்டு இந்த எண்ணெயிலையும் அந்த சின்ன வெங்காயத்துலேயுமே நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். அதுக்கப்புறம் நம்ம பல்லாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த தேங்காய் ஃப்ளேவரும் அதில் இறங்கணும். சின்ன வெங்காயம், தேங்காய் ஃப்ளேவர், அந்த பட்டை மிளகாய் ஃப்ளேவர் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வித் பள்ளிப்பாளைய சிக்கன் ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி, கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா மறுபடியும் நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.